எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்குமான பர்சனல் வெஞ்சன்ஸ்ல அண்ணாமலையை மாத்திட்டா அதிமுக பாஜக கூட்டணி உறுதி அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே பிரச்சனை அண்ணாமலை மட்டும்தானா? யூனியன் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத பத்தின நல்லா தெரிஞ்ச அதிமுக அதை பத்தி எதுவுமே பேசாம நான் கூட்டணிக்கு தயார்னு சொல்ற இந்த அணுகுமுறை எடப்பாடி அதிமுகவுக்கு துரோகம் பண்ணாராங்கிறதுலாம் தெரியல, எடப்பாடி தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிருக்காருன்னு நான் சொல்றேன். அடகு வச்சுட்டாரு. அதெல்லாம் தாண்டி எடப்பாடி ஃபர்ஸ்ட் கோல்ல வெற்றி பெற்றுட்டாருன்னு சொல்லுவேன். தமிழ்நாடை பத்தியோ அதிமுகவை பத்தியோ எடப்பாடிக்கு எந்த கவலையும் கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் அவரை காப்பாத்திக்கிட்டார். இவங்களே திடீர்னு ஒரு அறிவிப்பு வரும், இந்தந்த தொகுதியில் ஒரு போட்டி போடுறாரு, அவங்களுடைய தொகுதியோட எண்ணிக்கை யார் நிப்பான்றது முதற்கொண்டு அதிமுகவே சொல்ற ஒரு வரலாறு இருந்திருக்கு. இது குட் பேடு அக்லி அதுக்குள்ள போறதை விட்டுட்டு இப்படி ஒரு ஸ்டேச்சர் இருந்திருக்கு இல்லையா அந்த கட்சிக்கு. இப்போ என்ன பண்றாங்கன்னா இவங்களுடைய கூட்டணி ஆட்சியை நாங்க இவ்வளவு கேட்க போறோம், எங்களுக்கு இதுல பங்கு இருக்கு, எடப்பாடிக்கு ஃபுல் சே கிடையாதுன்ற டோன்ல அமித்ஷா சொல்லிட்டு இருக்காரு. இவங்க அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேட் எலெக்ஷன்ல ஒரு சென்ட்ரல் பார்ட்டி மேல இருக்கக்கூடிய மொத்த கெட்ட பேரையும் தான் மேல வாங்கிட்டா கூட பரவாயில்ல, ஒரு பெரிய கட்சி மேலே வாங்கிட்டு இந்த கட்சியை சுமந்து ஓடிக்கிட்டு இருக்க அந்த கேடர்ஸ் மேல மிகப்பெரிய ஒரு பாரத்தை எடப்பாடி ஏற்றிருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தனாலேயே திமுக கூட்டணிக்கான எல்லா வாய்ப்பையும் அடைச்சிட்டார். அதாவது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு திமுக கிட்ட எதையுமே டிமாண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்புறம் நம்ம அண்ணே நைனாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்குளத்தோர் வந்தது இந்த கூட்டணிக்கு பிளஸ். அதிமுகன்றது ஒட்டுமொத்தமா முக்குளத்தோரை புறக்கணிக்கிறதுன்றது பாஜக மூலயமா தான் நிவர்த்தி அடைஞ்சிருக்குன்னும் பொழுது ஒரு சர்டன் செக்ஷன் ஆஃப் முக்குளத்தோர் எங்களுக்கு திமுக கிட்ட வேற இடம் இல்லைன்றதுக்கு பதிலாக இங்கேயும் நமக்கான ஸ்பேஸ் இருக்குன்றதை உருவாக்கி இருக்கிறது இந்த கூட்டணியோட ஒரு பிளஸா நான் பாக்குறேன். அதிமுக கூட்டணியில இருந்து ஒரு 60 தொகுதிகளை நயனார் பாஜகவுக்கு வாங்கிட்டு வந்தாருன்னா அவர் பாஜக தலைவர். 60 தொகுதி கீழே அவர் ஒரு தொகுதி குறைஞ்சாலும் அவர் முன்னாள் அதிமுக தலைவர் தான் நான் சொல்ல முடியும். இப்போ ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக ஆன்டி இன்கம்பன்சியை அதிமுக மாற்ற முடியுமாங்கிறது ரெண்டாவது கேள்வி. ஆனா அதிமுக மாற்றணும்னு உறுதி கொடுக்க முடியும். பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சியை யார் மாற்ற முடியும்? எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு வில்லனா நிறுத்துற ஸ்டாலின் தமிழ்நாட்டில இருந்து மோடியை வில்லனா காமிச்சு 3 ஃபேஸ்ல ஜெயிச்சிருக்காரு. அடிப்படையில் இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வில்லனா ஸ்டாலினை காமிச்சிட்டு ஸ்டாலின் வில்லனா கை காமிக்கிற மோடி அமித்ஷாவை கொண்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சிருக்கீங்க. அதிமுக என்ன சொல்லி ஓட்டு கேட்கும்ன்றீங்க? பாஜக டிபெண்ட் பண்ண முடியாது, பாஜக ஆதரிக்க முடியாது. எந்த இடத்துலயும் பொண்ணுங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? வேற வழியே இருக்காது. இல்ல அவர் ரொம்ப நல்லவர், குடிச்சா மட்டும் கொஞ்சம் அடிப்பாப்ல. 2021 தான் அதிமுக பாஜக கூட்டணி அதிகபட்சமாக வாங்கி இருக்கிற பெரிய வெற்றி சதவீதமாக இருக்கும்னு நான் சொல்றேன். 26ல அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்னிந்தியா நேயர்களுக்கு வணக்கம். நியூஸ் ஆஃப் வீக் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இருவருக்கும் வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி பற்றியும் ஆஃப்டர் மேத் ஆஃப் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் பற்றி நான் பேச போகிறோம். ஒருபுறம் எடப்பாடி ராஜதந்திரி அவர் நினைச்சது சாதிச்சிட்டாரு. ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவை சேர்க்க மாட்டேன்றதுல உறுதியாக இருந்துட்டாரு. அதே போல் அண்ணாமலை நீக்க வச்சுட்டாரு. இன்னைக்கு ஒரு டிஎம்கேக்கு எதிராக ஸ்ட்ராங்கான அலைன்ஸை ஃபார்ம் பண்ணன்றது ஒன்று. இன்னொன்று தன்னோட சுயநலனுக்காக கட்சியை அடகு வச்சுட்டாரு. சிறுபான்மையோட பாதுகாவலாக இருப்பேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கட்சி அடகு வச்சிட்டாரு அப்படின்னு ஒன்று. எப்படி பார்க்குறீங்க? இபிஎஸ் ராஜதந்திரி அப்படிங்கிறது வேற ஸ்டேட்மெண்ட், நான் அதுக்கு பின்னாடி வருவோம். இதில் அதிமுக பாஜக ஒன்றா சேர்ந்துருவாங்கங்கிறத நியூஸ் ஆஃப் த வீக்கில் உமா ஜெயிலானி இருந்த போது எல்லாரும் சொல்லிட்டு தான் இருந்தோம். இது ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் இல்லை. ஆனால் என்ன ஒரு இந்தியாவிலேயே ரொம்ப பெரிய வருவாய் ஈட்டி இருக்கிற வளர்ச்சி ஈட்டி இருக்கிற ஒரு மாநிலம்னு யூனியன் கவர்மெண்ட் சொல்கிறது தமிழ்நாட்டை. அந்த ஸ்டேட்டோட ஒவ்வொரு மாநில உரிமையாக ஒன்றிய அரசு பறிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு ஆளுநர் இங்கே உட்கார வச்சு தமிழ்நாட்டோட மாநில உரிமைகளை பறிகொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு கவர்னர் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் போய் கல்வி பற்றி பேசுவாங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கன்னு கத்துறாரு. ஒரு வாரணாசியில் காசியில் மதகுருமார்கள் மாநாடு நடக்குதா, பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் பேசுகிறாரான்னு தெரியாத மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் பாஜக தமிழ்நாட்டை கபலீகரம் பண்ணிட்டு இருக்கிற போது அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி வைக்கிறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுடைய எதிர்காலத்துக்கு கட்சியை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்துறதுக்கு யாரோடையும் கூட்டணி சேரலாம். ஆனால் பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததுக்கு என்ன காரணம், இல்லை என்ன பேசி ஒன்றா சேர்ந்திருக்காங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்குமான பர்சனல் வெஞ்சன்ஸில் அண்ணாமலையை மாற்றிட்டா அதிமுக பாஜக கூட்டணி உறுதி அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே பிரச்சனை அண்ணாமலை மட்டும்தானா? அண்ணாமலையை மாத்துறதன் மூலமா பாஜகவை திரும்ப கூட்டணியில சேர்த்துக்க முடியும்னா தமிழ்நாட்டில் பாஜகவால எந்த பிரச்சனையும் நடக்கலன்னு இபிஎஸ் நினைக்கிறாருன்னு ஒரு அர்த்தம் வருது இல்லை.
எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் மாநில உரிமைகளுக்கு எதிராக ஒன்றிய அரசு தொடுத்திருக்கிற ஒரு பிரச்சனை பத்தியும் வாயை திறக்காம இதுல இன்னொரு நிலைப்பாடுகள் அதிமுக எடுத்திருக்கு, இதுலலாம் அவங்கள்ட்ட நாங்க வந்து குறைந்தபட்சமா அதெல்லாம் செய்யுங்கன்னு கேட்டிருக்கோம், இந்த கோரிக்கைகளை வச்சிருக்கோம், இதன் அடிப்படையில ஒண்ணு சேர்ந்திருக்கோம்னு எதை பத்தியுமே பேசாம நீங்க எல்லாரும் கேமரா தூக்கிட்டு போனீங்கிறதுனால ஒரு சாயந்தரம் ஒரு ஹோட்டல்ல வந்து உட்காந்து கை தூக்கிட்டா அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த கூட்டணி குறித்து எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா இந்த 4 வருஷம் இந்த 5 வருஷமா யூனியன் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத பத்தின நல்லா தெரிஞ்ச அதிமுக அதை பத்தி எதுவுமே பேசாம நான் கூட்டணிக்கு தயார்னு சொல்ற இந்த அணுகுமுறை வந்து எடப்பாடி அதிமுகவுக்கு துரோகம் பண்ணாராங்கிறதுலாம் தெரியல, எடப்பாடி தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிருக்காருன்னு நான் சொல்றேன். நீங்க பாஜகவோட கூட்டணியே வைங்க, ஆனா ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் ஒன்று இருக்கு, வக்ஃபு சட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம், தமிழ்நாட்டு மாநிலங்கள் கேட்கிற நிதியை கொடுப்போம், எதை பத்தியுமே பேசாம நான் எலெக்ஷனுக்கு ரெடி என் கூட கூட்டணிக்கு வான்னு சொல்லியிருக்கிறது எடப்பாடி. அதிமுகவும் அவர் கட்சியாச்சு அதிமுக வச்சு ஒரு எதிர்கட்சி தலைவரா தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட பாஜக கிட்ட கொண்டு போய் அடகு வச்சுட்டாருன்னு நான் நினைக்கிறேன். எஸ் சும்மா இது அடகு வச்சுட்டாரு, அதெல்லாம் தாண்டி எடப்பாடி வந்து ஃபர்ஸ்ட் கோல்ல வந்து வெற்றி பெற்றுட்டாருன்னு சொல்லுவேன். அந்த ஃபர்ஸ்ட் கோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடெல்லாம் ஓரம் வச்சிருங்க, தமிழ்நாடை பற்றியோ அதிமுகவை பற்றியோ எடப்பாடிக்கு எந்த கவலையும் கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் அவரை காப்பாற்றிக்கிட்டார். ஒரு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, சின்னம் யாருக்குன்ற பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, கொடநாடு கொலை வழக்கு, அதுக்கடுத்து அவருடைய சம்பந்தி சொந்தக்காரங்க இவங்க மேலாம் வந்து வழக்கு இருக்கு, எக்ஸ் அமைச்சர்கள் மேலாம் வழக்கு இருக்கு, நீங்க எனக்கு பணிஞ்சு போலன்னா உங்களுடைய கதையை மொத்தமாக முடிச்சிருவோன்ற ஒரு ஆம் ட்விஸ்டிங் இருக்குன்னும் பொழுது அவர் போய் தன்னை சேஃப்கார்டு பண்ணிக்கிட்டதை முதல்ல பண்ணிக்கிட்டார். ஒன்று. இன்னொன்று, இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு 39% வந்து பெருசான ஒரு ஓட் பேங்கை இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜெயிச்சு தான் உருவாக்கியிருந்தாங்க. இவங்க 2 பேரும் குடும்பப்பிடி சண்டை போட்டு தான் அதை கெடுத்துக்கிட்டாங்க. இது வந்து திமுக கெடுக்கணும்னு நினைக்கல, சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பாஜக கெடுக்கணும்னு நினைக்கல, காங்கிரஸ் சுத்தமாக கண்டுக்கவும் இல்லை, கேடர்ஸுமே நினைக்கல, 2 இண்டிவிஜுவல் போட்டு சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த சண்டையை ஏதோ பெரிய கொள்கை யுத்தம் மாதிரி இவ்வளோ நாள் நடத்துனதுல வந்து அண்ணாமலையும் எடப்பாடி பாராட்டியே ஆகணும். அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இது ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் வார், நான் பயங்கரமாக வந்து எடப்பாடி பழனிசாமி என்னும் தற்குறி அப்படின்னு இவர் பேசுகிறோடனே வா அசுரவா அந்த பாட்டு ஓடுது. இவங்க வந்து ஒருபோதும் கூட்டணியே கிடையாது, பாஜகவோட கூட்டணியே கிடையாது, அண்ணாமலையெல்லாம் பேசக்கூடிய தகுதியான ஆளே கிடையாதுன்னு இவர் சொல்லும்பொழுது முண்டாசு சூரியனை பாட்டு ஓடி டிக்டாக் ரீல்ஸை தேத்திக்கிட்டாங்களே ஒழிய இவங்களோட கல நிலவரம் என்னன்னு இவங்க பார்க்கவே இல்லை. இப்படியே போச்சுன்னா அதிமுகவுக்கும் ஒன்றும் கிடைக்காது, பாஜகவும் ஒன்றும் கிடைக்காதுன்னு இவங்களோட மாஸ்டர், அதாவது மத்திய பாஜக என்ன பண்ணுறாங்க, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, இந்த கேமை நாங்களே ஆடிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆம் ட்விஸ்ட் எடப்பாடியும் பண்ணுறாங்க, அண்ணாமலையும் முழுசாக மாற்றி விட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு பேச்சு இருக்குது, அதாவது எடப்பாடி வந்தால் எடப்பாடி வரணுன்றதுக்காக அண்ணாமலை மாற்றப்பட்டது, எடப்பாடி ப்ளீஸிங் ரெண்டுமே கிடையாது. எடப்பாடியை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக அண்ணாமலையை தியாகம் பண்ணுற அளவுக்கு அவங்களும் போகலை. இவர் ப்ளீஸ் பண்ணாதான் இந்த கூட்டணி நீடிக்கும் அந்த மாதிரியான இதுலேயும் அவங்க இல்லை. அண்ணாமலையும் சூஸ் பண்ணுற இடத்துல இல்லை, எடப்பாடியும் சூஸ் பண்ணுற இடத்துல இல்லை. இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன்னா, தமிழக பாஜக ரோல்லே இல்லை. இப்போ சென்ட்ரல் பாஜக என்ன பண்ணுறாங்க, இந்த எலெக்ஷனை வந்து நாங்கள் என்ன பண்ணணுமோ நாங்கள் பார்த்துக்குறோம், நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் எப்படி அணுகிறோமோ அணுக போகிறோன்னு சொல்லி 2 பேரையும் பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு வலுக்கட்டாயமாக இந்த கிண்டர் கார்டனில் கூப்பிட்டு வருவாங்க இல்லையா அப்பா பசங்களை, அந்த மாதிரி கூப்பிட்டு வந்திருக்காரு நான் நினைக்கிறேன். மேற்கொண்டு பேசுவோம். ஆனால் எடப்பாடி வந்து பிடி கொடுக்கல. அமித்ஷா வந்து குருமூர்த்தி வீட்டில் இருக்க வரைக்குமே வந்து வீடியோ கால் பேசப்பட்டது, அப்போவுமே கூட எடப்பாடி ஒத்துக்கல. அண்ணாமலை டெசிக்னேஷன் உறுதியாயிடுச்சு, நயனா நாகேந்திரன் மட்டும்தான் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காருன்னு எடப்பாடி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தன் வீட்டு கதவையே திறக்கிறாரு. அமித்ஷாக்கே வந்து டஃப் கொடுத்தாரு, அமித்ஷாக்கே தண்ணி காட்டினார் எடப்பாடி. இது வந்து ஒரு தம்ப்நெயில்ல வந்து இந்த மாதிரி இல்லைங்க, இந்த தம்ப்நெயிலுக்காக வந்து எல்லாரும் பண்ற கிமிக்ஸ் தான், நம்ம எல்லாருக்குமே இது தெரியும். அதிரடி காட்டி எடப்பாடி, தெரித்து ஓடி அமித்ஷா, ஜெகதீஷ் ஒரு 10 தம்ப்நெயில் போட்டு நீங்களே அந்த மாதிரி ஒரு 10 தம்ப்நெயில் போட்டீங்க. இந்த தம்ப்நெயில் கேம் வந்து எல்லாருக்குமே தெரியும், பட் கதைன்றது வேற. அதாவது அமித்ஷா இங்க வந்து அதற்கப்புறம் தான் இவர் முடிவு எடுக்கிறாங்களா, அந்த சினிமாவில் காட்டுற மாதிரி சரி நான் கனத்த மனதோடு இந்த சொத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு நான் வந்து என் சொத்தை கொடுக்குறேன் அப்படின்ற இதெல்லாம் கிடையாது. இது எல்லாமே ப்ரீ பிளான்டு, எல்லாமே ரொம்ப நாளமாக பேசிகிட்டு இருக்கிறது, இது எல்லாமே வந்து ப்ரீ மெடிடேட்டட். எல்லாமே இவங்க வெயிட் பண்ணதுக்கான காரணம் வந்து பின்னாடி அதை பற்றி நம்ம பேசுவோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த முடிவெல்லாம் வந்து எடுக்கவே இல்லை, ரொம்ப இஷ்டப்பட்டு தான். அவ்வளோ தூரம் இவருக்கு என்னன்னா, என்னையை நான் இப்போ காப்பாற்றிக்கிட்டா போதும், பாஜகவோட முடிவுகளோ அதிமுகவோட முடிவுகளோ அதை அப்புறம் பார்ப்போம், முதல்ல என்னோட ஸ்திரத்தன்மையை நான் இங்கே காப்பாற்றிக்கிறேன் என்று சொல்கிறார். எனக்கு அதிர்ச்சியும்
சிரிப்பும் கொடுத்த ஒரு விஷயம் வந்து டிக்டேட்டிங் டேர்ம்ஸில் வந்து எடப்பாடி வந்து சொல்கிறதா கிட்டத்தட்ட வந்து எங்களுக்குள்ளார ஒரு புரிந்துணர்வு இருக்குது, அங்கே மத்தியில் வந்து எங்களுடைய ஆட்சி, இங்கே வந்து கூட்டணி ஆட்சி, இல்லை எடப்பாடி தலைமையில் தான் தேர்தல் சந்திப்போம், இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்புறம் ஏன் வந்து ஒரு காமன் மினிமம் பிளான் மாதிரி ஒன்று சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட கூட்டணி ஆட்சி ஷேரிங், அந்த டோன் ஏன் இதுன்னு தெரியல. ஏடிஎம்கேவுக்கு வந்து ஒரு வரலாறு இருக்குது. எந்த வரலாறுனா கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் வந்து தீவிரமாக வந்து திமுக எதிர்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எதிர்த்து திமுக கோச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு தேர்தல் என்ன பண்ணுவாங்க, புரட்சி தலைவிட்ட இருக்கிற அந்த புரட்சி வந்து ரெட் கலர்ல தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அங்கே போயிடுவாங்க. இவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து ரொம்ப மட்டரகமாக கிண்டல் எல்லாம் அடித்து ரொம்ப மலினப்படுத்தி எவ்வளோக்கு எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அந்தளவு ஒரு கேவலப்படுத்துவாங்க. அதெல்லாம் விட உச்சகட்டமாக என்ன பண்ணுவாங்கன்னா, யார் யாருக்கு எத்தனை சீட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, யார் யார் எங்கே கண்டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்களே திடீர்னு ஒரு அறிவிப்பு வரும், இந்தந்த தொகுதியில் இவர் போட்டி போடுறாரு, அவங்களுடைய தொகுதியோட எண்ணிக்கை யார் நிப்பான்றது முதற்கொண்டு அதிமுகவே சொல்ற ஒரு வரலாறு இருந்திருக்கு. இது வந்து குட்டு பேடு அக்லி அதுக்குள்ள போறதை விட்டுட்டு இப்படி ஒரு ஸ்டேச்சர் இருந்திருக்கு இல்லையா அந்த கட்சிக்கு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்களை எடுக்கக்கூடிய முடிவு, அதாவது இவங்களுடைய கூட்டணி ஆட்சியை வந்து நாங்க இவ்வளவு கேட்க போறோம், எங்களுக்கு இதுல பங்கு இருக்கு, எடப்பாடிக்கு ஃபுல் சே கிடையாதுன்ற டோன்ல வந்து அமித்ஷா சொல்லிட்டு இருக்காரு. இவங்க அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது ஒண்ணு. எடப்பாடி கடைசி வரைக்கும் பேசவே இல்லை, எதுவுமே சொல்லவும் இல்லை, எதுவும் பண்ணவும் இல்லை. அங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி வந்து இப்படி ஆயிருச்சேன்ற டோன்ல தான் எடப்பாடியும் அண்ணாமலையும் உட்கார்ந்துட்டு இருந்ததா நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல சைன் கிடையாது. இது தமிழக உரிமைகள் அதெல்லாம் சொன்னோம். தமிழக உரிமையை பத்திலாம் கவலை இருந்ததுன்னா இவங்க ஏங்க வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு மாத்துறது போறது, இது எல்லாத்தையும் ஏன் மாத்த போறாங்க? இவ்வளோ நாள் வந்து அவங்க தமிழர்களை பத்தி கவலைப்பட்டு தான் பண்ணாங்களான்னா எனக்கு அதுலலாம் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கையுமே இல்லை. ஆனா அதிமுகன்ற ஒரு கட்சியே எடுத்துக்கங்க, அந்த கட்சிக்குன்னு வந்து ஒரு கிரிப் இருக்கு இல்லையா, நீங்க நல்லது பண்றீங்க கெட்டது பண்றீங்கன்றதை தாண்டி தேர்தல் அரசியல திமுகவை வலிமையாக எதிர்த்து வலிமையாக தோற்கடித்த ஒரே கட்சி அதிமுக. அப்போ அந்த ஒரு லெகசி இருக்குன்னா அதிமுகவுக்கு, அதையாவது விட்டுறாத அளவுக்கு இருக்கணும் இல்லையா. இன்னைக்கு திமுக எதிர்க்க போற ஆட்களே நாங்க தான் அப்படின்ற ஒரு ஃபேஸ் அவங்களுக்கு இருக்கு. இவங்க என்ன பண்ணாங்க, இடையில வந்து பாஜகவும் திமுகவும் தான் கூட்டு, பாஜகவை வந்து நாங்க எதிர்க்கிற மாதிரிலாம் யாரும் எதிர்க்க முடியாது, திமுக கள்ள கூட்டணி, இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாங்க. அப்போ பாஜகவையும் ஃபியர்ஸா எதிர்க்க போற ஃபோர்ஸ் நாங்க தான், டிஎம்கேவும் எதிர்க்க போற ஃபோர்ஸ் நாங்க தான் சொல்லும் பொழுது கிடைச்ச அந்த ஒரு மதிப்பு மரியாதை வரவேற்பு, திமுகவையும் எதிர்க்கிறாங்கப்பா பாஜகவையும் எதிர்க்கிறாருப்பான்னு ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா, அந்த கூட்டத்துக்கிட்ட ஏர்ன் பண்ண அந்த கூட்டம் வந்து அதிமுக புதுசு. ஆக்சுவலா அந்த கூட்டத்துக்கிட்ட ஏர்ன் பண்ண அந்த வரவேற்பு பொசுன்னு போயிருச்சுல்ல. அந்த கான்ஃபரன்ஸ்ல என்ன அதற்கு மேல இருக்கு, இதற்கு மேல நீங்க என்ன முட்டு கொடுக்க முடியும், என்ன திட்ட முடியும்? இப்போ என்ன பிரச்சனை பாஜக பண்ணாலும் எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்க ஷோல்டர்ல வச்சுட்டு போயிட்டாங்களா? இப்போ தமிழ்நாட்டுல பிரச்சாரம் பண்றவங்க அதிமுக திட்ட போறாங்களா, பாஜக அதிகம் திட்டம் போறாங்களா? அதிமுக. அப்ப அந்த வல்னரபிள் பாயிண்ட்ல ஒரு ஸ்டேட் எலெக்ஷன்ல ஒரு சென்ட்ரல் பார்ட்டி மேல இருக்கக்கூடிய மொத்த கெட்ட பேரையும் தன் மேல வாங்கிட்டா கூட பரவாயில்ல, ஒரு பெரிய கட்சி மேலே வாங்கிட்டு இந்த கட்சியை சுமந்து ஓடிக்கிட்டு இருக்க அந்த கேடர்ஸ் மேல மிகப்பெரிய ஒரு பாரத்தை வந்து எடப்பாடி ஏத்திருக்காரு. ஆனா எடப்பாடி எல்லா விஷயத்திலையும் தமிழ்நாடு பக்கம் தான் நிக்கிறாரு. ஐ மீன் திமுக எடுக்கிற அதே ஸ்டாண்ட் தான் எடுக்கிறாரு. இப்ப மும்மொழி கொள்கை ஆகட்டும், நீட் ஆகட்டும், டீலிமிட்டேஷன் ஆகட்டும், இப்போ நிக்கிறாரு. வக்ஃபு திருத்த சட்டத்தை கூட அங்கே மாநிலங்களில் எதிர்த்து ஓட்டு போடுறாங்க, ஆனா கூட்டணி வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறது நம்ம? எனக்கு இதுல ரெண்டு இருக்கு. ஒண்ணு, எடப்பாடி பழனிசாமி முன்பு என்னென்ன ஆப்ஷன்ஸ் முதல்ல இருந்துச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, எலெக்ஷன் 2026க்கு எடப்பாடியை கூட்டணி அதிமுக மூத்த தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, நீங்க வந்து ஒரு வலுவான கூட்டணி கட்டணும், இல்லைன்னா நம்ம தேர்தலை சந்திக்கிறது கஷ்டம் அப்படின்னு. இந்த வலுவான கூட்டணிங்கிறது பாஜக இல்லாம எனக்கு சொல்லுங்களேன் ஜெகதீஷ், எடப்பாடி முன்னாடி இருந்த வாய்ப்புகள் அதிமுக, பாமக, தேமுதிக, முடிந்தால் சீமான். அப்போ ஒரு ஆப்ஷன். அப்ப நான் என்ன சொல்றேன், நான் ஒரு ஆப்ஷன் சொல்றேன், அதிமுக, பாமக, தேமுதிக, நாம் தமிழர் ஒரு கூட்டணி, அல்லது இதுல வந்து நீங்க அதிமுக தாவேகா, நாம் தமிழருக்கு பதிலாக தாவேகா, அல்லது அதிமுக நாம் தமிழர் தாவேகா சேர்க்கறதுக்கு இந்த வாய்ப்புகளை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி ட்ரை பண்ணி பார்த்தாரு அப்படின்னு ஒரு ஹேசியம் வச்சுக்கோங்க. இது எதுவும் ஒத்து வரவில்லை அப்படின்னா எடப்பாடி முன்னாடி இருக்கிற ஆப்ஷன் என்ன? பிஜேபி. அப்போ எடப்பாடி முன்பாக ரெண்டு ஆப்ஷன் இருந்தது, திமுகவை எதிர்ப்பதற்கு பாஜக அல்லாத கூட்டணியை கூட்டுவது, பாஜகவோடு கை கோர்ப்பது. இதுல பாஜகவோடு கை கோர்த்ததுங்கிறது பாஜக தமிழ்நாட்டுல வலு இருக்கு, ஓட்டு நிறைய இருக்கு, நம்ம போய் சேர்ந்த உடனே நம்ம ஜெயிச்சிருவோங்கிறதுனால கூட்டணி சேர்ந்திருக்காரா, இல்ல பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் நல்ல பேர் இருக்கு, நம்ம போய் சேர்ந்தோம்னா காங்கிரஸையும் திமுகவை வீழ்த்திடலாம்னு யோசிச்சிருக்காரா? அடிப்படையில ஒருங்கிணைந்த கட்சின்னு சொல்லப்படுற அதிமுக தென் மாவட்டங்கள்ல வலுவா இல்லைங்கிற ஒரு குறை இருக்கு, பிரிஞ்சு போன ஓபிஎஸ், டிடிவி, சசிகலாவை சேர்க்க முடியாதுங்கிற ஒரு குறை இருக்கு. இவற்றையெல்லாம் மீறி பிஜேபியோட போய் சேரணுங்கிற நிர்பந்தம் எடப்பாடிக்கு எங்கேருந்து வந்தது நீங்க சொல்லுங்க. இல்ல வேற ஆப்ஷனே இல்லை எடப்பாடிக்கு.
எல்லா அலைன்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டாரு. விஜயோடும் பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனா அந்த பேச்சுவார்த்தை ஏதோ ஒரு காரணத்தினால சுமூகமான முடிவுக்கு வரல, அல்லது பாஜக தள்ளிட்டு அந்த உறவை எடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ எடப்பாடிக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் பிஜேபி. அண்ணா சொல்ற மாதிரி இடி ரைட் ஆகட்டும், பல்வேறு நெருக்கடி ஆகட்டும், வேற வழி இல்லாம எடப்பாடி இந்த கூட்டணிக்கு போயிருக்கிறதானே பார்க்கணும். நீங்க சொல்லுங்க, எதுக்காக இந்த சாய்ஸ் சூஸ் பண்ணாரு? நான் தான் சொன்னேன் இல்லைங்க, அவருக்கு வந்து இப்போ ஒரு தேர்தல் வெற்றி, இப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வைங்க. பண்ணாமலை முன்னாடி சொன்ன அதிமுக, பாமக, நாம் தமிழர், தேமுதிக அல்லது தாவேகா, இந்த 2 ஆப்ஷனை வச்சா திமுக வீழ்த்திட முடியுமா? வீழ்த்திட முடியாதுன்றத விடங்க, வீழ்த்திட முடியுமான்னு ஒரு டவுட் வருது. இதே டவுட் தானே அதிமுக பாஜக இல்ல நீங்க இப்போ பாஜகவை வீழ்த்துவதற்காக நாங்க எல்லாம் ஒன்று சேர்றோம்னு சொல்லும்பொழுது திமுகவும் அதிமுகவும் ஓரணியில நின்னா கூட தமிழ்நாடு அதை ஏத்துக்கும். திமுக வீழ்த்துறதுக்காக பாஜகவை வீழ்த்த போறோம், பாஜகவை வீழ்த்துறதுக்காக நாங்க ஓரணியில நிக்கிறோம்னு சொல்லி நாங்க அதிமுக திமுக நிக்கிறோம்னா பாரு, தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் பாட்டு என்னது ரெட்டை கதிரி அந்த லெவல்லாம் ஃபயர் விடுற கூட்டம் இருக்கு. இதுக்கு இப்போ பாஜக எதிர்க்கு இவங்க ஒன்று சேர்றாங்கன்ற ஒரு நரேட்டிவ் இருக்கு இல்லையா? அது போல திமுக எங்களுக்கு ரொம்ப மோசமாயிருச்சு, திமுக வந்து சட்டம் ஒழுங்கை கெடுத்துருச்சு, ஆச்சு ஊச்சுன்னு இந்த விஜய் சொல்றாரு. அதே மாதிரிதான் வந்து எடப்பாடி சொல்றாங்கன்னா, திமுகவை எதிர்ப்பதற்காக நாங்க ஒன்று சேர்றோம்னு சொன்னா நிச்சயமா கேதர் ஆகிற ஓட்டு வந்து நாங்க திமுகவை வீழ்த்துவதற்காக தான் பாஜக கூட சேர்ந்திருக்கோம்னு சொல்லும் போது கிடைக்காது. அப்போ அப்படி ஒரு வெயிட்டேஜ் அல்ல, அப்படி ஒரு கெட்ட பேரை தான் வந்து பாஜக வாங்கியிருக்கு. அதாவது நான் வந்து தீவிரமா நான் அதிமுகவை எதிர்க்கிறேன், நான் தீவிரமா திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்னா நான் பாஜகவை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு செக்டார் இந்தியாவிலே எங்கேயாவது இருப்பாங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருப்பாங்க. நான் மாநில கட்சி 2யுமே நிராகரிக்கிறேன் அப்படின்னா நீங்க நேஷனலிஸ்டான்னு கேட்டா இல்ல, நான் இவங்களை நிராகரிக்கிறத நான் பாஜக அதிக நிராகரிக்கிறேன், அதுக்கு நான் வந்து திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ நாம் தமிழருக்கோ ஓட்டு போட்டு போவேன் அப்படின்ற ஒரு ஃபிராக்ஷன் கிட்ட நீங்க போயிட்டு வந்து நான் திமுக எதிர்க்க தான் பாஜக போய் நிக்கிறேன்னா அதுக்கு நீங்க அவங்கள்ட்ட போய் நிக்கணும் அப்படின்ற கேள்வி கேட்கக்கூடிய ஆள் இருக்காங்க. அதே அதிமுக தொண்டர்கள் தான் ஸ்டிக்கர்லாம் பிரிச்சுட்டு நான் இதுலேருந்து விலகிறேன்னு சொல்றது, எங்களுக்கு இது சரி வரும்னு தோணலைன்னு சொல்றது, பெங்களூர் புகழேந்தி வந்து இது செட்டே ஆகாது என்னப்புறம் ஆகாதுன்னு சொல்லி இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவர் கூட ரொம்ப காட்டமா பேசுறது அப்படின்ற பிரிவு இருக்கு. இது வந்து கொள்கை, தமிழர் நலன் இதெல்லாம் வச்சிருங்க ஓரமா. அதெல்லாம் உண்மையிலே வந்து ஒரு தேர்தல் கணக்குல வந்து யாராவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தமிழர் நலன் அப்படி போடுறாங்களான்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அவங்களுக்கு அல்டிமேட் ஜெயிக்கணும், ஜெயிக்கிறதுக்கான எலெக்ஷன் அந்த மெனு இருக்கு, என்ன இவங்களுக்கு நலம் பயக்கும். அப்படி பார்த்தா பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் நிறைய இருக்கு. அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து டிஎம்கே ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க, அதற்காகவாவது நம்ம சேராம இருக்கலாம்ன்ற ஒரு கால் எடுத்துருக்கணும். அதை எடுக்கல. அப்போ ஒரு கேம் பிளான்ன்றது ஒண்ணுமே கிடையாது. இப்போதைக்கு பத்தி எறியறத முதல்ல நிப்பாட்டுவோம். டிடிவி வந்துருவாங்களா, உள்ள ஓபிஎஸ் வந்துருவாங்களா, அந்த சின்னத்தை நம்மள்ட்ட முடைக்கிறவாங்களா, செங்கோட்டையன் வேற கரைசல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, இதை வச்சு நம்மளை மாத்திடுவாங்களா அப்படின்ற ஒரு இதையாவது ஒரு ஆஸ்பெக்ட்லயாவது பாஜகவிட்ட நம்ம போகாம இருந்திருக்கணும். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு பண்ணிஞ்சிட்டாருன்னும் பொழுது இந்த பிரச்சனையே எனக்கு வேண்டாம், முதல்ல வந்து உட்கட்சி பிரச்சனையை தீக்கிறதுக்கு நான் கூட்டணி ரெடி பண்ணிடுறேன், நீங்க எல்லாம் கேட்டதன் அடிப்படை தான் இதை பண்ணேன், இப்போ கூட்டணி தான் இல்லை, நீங்க அந்த கூட்டணி வந்துருச்சு இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு பண்ணிட்டார். இன்னொன்னு, திமுகவுக்கு எதிராகவே கண்டிப்பா நாம் தமிழர் அலைன் ஆயிருப்பாங்க, கண்டிப்பா விஜய் அலைன் ஆயிருப்பாங்க, இந்த டாக்ஸ் எல்லாம் நிறைய ஓடி இருக்கும். அப்படி உருவான ஒரு சின்ன ஃபோர்ஸை வந்து இவர் தவற விட்டாருன்னு நான் சொல்லுவேன். இதை விட்டுட்டு இப்போ திமுக ஒரு கேம்பிள் எடுப்பாங்க, பாமக விட்டு நாங்கள் விசிகா எடுத்துக்கிறோன்றது வந்து பொலிட்டிக்கலி ஒரு கேம்பிள், எனக்கு இந்த ஓட்டை நான் இங்கே நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. முஸ்லீம் கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இவங்க பிரிஞ்சிருந்தாலும் எனக்கு வந்து எஸ்டிபிஐ இல்லையா, எனக்கு ஐயுஎம்எல் இருக்கு அப்படின்றது வந்து ஒரு கேம்பிள். அந்த கேம்பிள் படி எனக்கு நாம் தமிழர், விஜய், மற்ற கட்சி பாமக இவங்கெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு பாஜகன்றது வந்து ஒரு பொலிட்டிக்கலி கரெக்டான கேம்பிள் நீங்களே சொல்லுங்க. அப்போ ஒரு க்ளூலெஸ்ஸான சிச்சுவேஷன்ல இது போயிருக்காங்க. இது ஒரு வெல் கிராஃப்டட் கூட்டணி கிடையாது. இது வந்து இவங்களுக்கு அதற்காக இவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு கிடையாது, இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் உண்டு. எப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து இவங்க சொல் பேச்சு கேட்டுக்கிட்டு பாஜக இங்க இருந்துடணும், தலைவரே உங்களை நாங்க ஜெயிக்க வைக்கிறோம்னு சொல்லி செகண்ட் ஃபிடில் பாஜக வாசிக்கிறதுக்குன்னா இவங்களுக்கு கூட்டணி ஓகே. பாஜக மேல் வெறுப்பு கிடையாது. ஆனா இவங்களுக்கு என்னன்னா எந்த இடத்துலயும் எந்த ஊர்லயும் இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலத்தில் கூட பாஜக அந்த மாதிரியான ஒரு சப்மிசிவ் டோன் போனதே கிடையாது. காங்கிரஸ் வந்து வில்ஃபுல்லா இங்க என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு வகையில வந்து ஆமா சும்மா ஏதாவது நான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு சும்மா வந்து ஒரு 5 வருஷத்துல ஒரு 2 வாட்டி கேட்கும். அதற்கப்புறம் முழுக்க இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திமுக பின்னாடி போய் நிற்பாங்க. அதாவது நீங்க தேசிய கட்சியாவே இருந்தாலும் ஒரு மாநில கட்சி பின்னாடி போய் நான் நின்னுக்குவேன், அவங்களுடைய நிழல்ல நான் நின்னுக்கிறேன்ற ஒரு இமேஜை வந்து காங்கிரஸ் திரும்ப கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பாஜக, தமிழ்நாடு பாஜக ஒரு நாளும் அதை கொடுத்தது கிடையாது. எங்களை மீறினா அவ்வளவுதான், நாங்க எப்படிப்பட்டவங்க தெரியும்ல, நாங்க சொல்றதும் அதிமுக நடக்கும், எங்களை பகைச்சுக்கிட்டா அவ்வளவுதான், என்ன நடக்கும் தெரியலன்ட்டு
கிட்டத்தட்ட ஒரு கழுத்துல கத்தி வச்சுட்டு ஒரு ஹாஸ்டேஜா எடுத்துட்டு போற மாதிரி தான் அதிமுக வச்சிருந்தாங்க. நீ மட்டும் ஒத்துக்கலன்னா அவ்வளவுதான். இந்த ஜெயம் படத்துல வந்து வில்லன் சதாவை பிடிச்சி வச்சிருப்பான் இல்லையா, அந்த மாதிரி இப்ப நான் அவனை அடிக்கிறேன் நீ பாருன்னு அந்த மாதிரியான அந்த வில்லன் கோபிச்சந்த் மாதிரி சதாவை பிடிச்சு வச்சிருக்காங்க. சதா தான் வந்து அதிமுக அந்த ரேஞ்சில தான் வந்து இவங்க இப்ப போய் மாட்டிருக்காங்கன்னு சொல்லணும். இவங்க சண்டையில் இந்த ஆப்பை பிடுங்கிய குரங்கு கதையாக 2 பேர் இவங்க போட்ட சண்டையில மத்திய பாஜக திரும்ப கால் எடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் அண்ணாமலை சப்போர்ட் பண்ணி பேசல, ஆனா அண்ணாமலை இருந்த வரை இது வந்து அண்ணாமலையோடைய செயல்பாடு, அண்ணாமலையோடைய மூவு, இது வந்து பாஜகவோட மூவ்ன்ட்டு பிரிச்சு பார்க்குற அளவுக்கு ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல வந்து பிஜேபிக்கு ஒரு சே இருந்தது. ஏதோ பண்றாங்க, அண்ணன் பின்னாடி வருகிறேன், அண்ணன் ஐபிஎஸ் துப்பாக்கி அப்படியே உருவினார்னா அவ்வளவுதான், 1 சாமி 2 சாமி 6 சாமி ஐபிஎஸ் சிங்கம், இந்த மாதிரிலாம் பயங்கர பில்டப்போட அவர் இருந்தார் இல்லையா. இப்போ அந்த மாதிரியான பில்டப்புக்கு பின்னாடி வந்த ஆட்கள்லாம் யாரும் இல்லை. அந்த ஒரு ஃபோர்ஸும் போயிடுச்சு. இப்போ இவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டது ஏதோ ஒரு வகையில முந்தைய விட பாஜகன்னு தமிழ்நாட்டில் ஊடுருவதற்கான சாட்சி. ஒன்று அவங்க வந்து அவங்களுடைய கட்சி வாயிலாக உள்ள வரணும். அவங்க கட்சி வாயிலாக வரல. அவங்க கட்சி வாயிலாக நான் அண்ணாமலை அவங்க கோயர்ஸ் போகல. இல்லை அதிமுகவுக்கு செகண்ட் ஃபிடில் வாசிக்கிட்டு வரணும். கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேட் பார்ட்டியோட கண்ட்ரோலில் அவங்க இருக்காங்கன்ற அதில் வரல. அப்போது நாம் நினச்சி பார்த்ததை விட தமிழ்நாட்டு பாஜகவையும் ஒரு கொட்டு கொட்டிருச்சு பாஜக. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக மாநில கட்சியும் ஒரு கொட்டு கொட்டிட்டு இன்னும் ஒரு ஸ்டெப் வந்து இங்கே ஊடுருவதுக்கு வந்து ரொம்ப தீவிரமாக வந்திருக்காங்கன்னா சொல்லணும். அதனுடைய அந்த சந்தோஷ கூச்சல் தான் வந்து அந்த ஜெய் ஸ்ரீராம்னு வந்து நம்ம ஆளுநர் RN ரவி போயிட்டு மதுரை தியாகராஜா காலேஜில் உட்காந்துட்டு சொல்கிற பாயிண்ட் வரைக்கும் போகிறதுலாம். இல்லை இப்போ நான் இந்த கேள்வி சேர்த்து பேசுகிறேங்க. 2021 அதே நீங்கள் சொல்கிற மாதிரி இதே அதிமுக பாஜக கூட்டணி 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியும் தாண்டி வந்து 75 சீட் ஜெயிக்குது. இப்போ இந்த போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு 20-21% வாக்கு இருக்குது, பாஜக கூட்டணிக்கு 18% வாக்கு இருக்குது. ஸோ இப்போ 20-38% ஆச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா பாமக தேமுதிக இன்னும் இன்ட்ராக்டாக வர்றப்போ 40% டிஎம்கே டஃப் கொடுக்குற அலைன்ஸாக இருக்குது. ஸோ எதனால ஒய்நாட் எடப்பாடி ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? தமிழ்நாடு நலனால தாண்டி அவர் தன்னோட கட்சியில் நிறுத்திக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. இதில் இந்த இடத்துல எடப்பாடி பண்ண தவறுன்னு நான் நினைக்கிறது, நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தனாலேயே திமுக கூட்டணிக்கான எல்லா வாய்ப்பையும் அடைச்சிட்டார். அதாவது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு திமுக கிட்ட எதையுமே டிமாண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த திமுக கூட்டணியில இருந்து நான் என்ன சொல்றேன், ஒரு வருஷம் நமக்கு டிராவல் இருக்கு. நீங்க வந்து இவ்வளவு சீக்கிரம் பிஜேபி கூட நீங்க கூட்டணி சேர்றத கூட கடைசி காடா வச்சிருக்கலாம். லாஸ்ட் 3 மாசத்துல 6 மாசத்துல அதிமுக பாமக ஒன்னு சேர்றோம், அதிமுக பாமக நாம் தமிழர் ஒன்று சேர்றோம். இப்படி ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் அதிமுக தன்னை வலுவடைச்சுக்கிட்டே போனா திமுக கூட்டணி கட்சிகள்ல இருந்து ஒன்றாவது விலகி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அங்க இருந்தது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல அதிமுக பாஜகன்னு சீல் பண்ணிட்டாங்க. அதிமுக பாஜக சீல் ஆன பிறகு இன்னும் பாமக வந்து சேர்ந்துருவாருன்னு வைங்க. ஆனா அவர் வந்து சேர்றதுக்கு கொடுக்க போற விலை ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நயினார் நாகேந்திரன் 2021 நீங்க கொடுத்த சீட்டை வாங்கின மன்னம்ல வாங்கின மாதிரி வாங்க மாட்டார். ஏன்னா நீங்க 2024 19 வச்சிருக்கீங்க கையில, 19% ஓட்டு எங்கிட்ட இருக்குன்னு போய் நிக்க போறாரு. பிஜேபிக்கு கொடுக்க போற 19% ஓட்டுக்குள்ளதான் பாமகவோட ஓட்டு இருக்கு. லாஜிக்கலி எல்லாரோட ஓட்டு இருக்கு. இப்ப இவங்க போய் கிளைம் பண்ண போற இந்த 19% ஓட்டுங்கிறது எவ்வளவு நம்பரா இருக்கும்? பாமக நீங்க கொடுங்க, நான் வாங்கி ராமதாஸ் கொடுக்குறேன்னு என்னால சொல்ல முடியுமா? இல்ல. இங்க 2026 பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப பெரிய லெவல்ல பலவீனப்படுத்திருச்சு பாஜக. உண்மையை சொல்ல போனா அமித்ஷா வந்து உட்காந்து இந்த செஞ்ச எல்லா வேலையுமே 2024 எலெக்ஷனுக்கு பண்ணிருக்கணும். அவசரமா வந்து, ஏன்னா அவங்களுக்கு பார்லிமெண்ட்ல சீட்டு இல்ல. அதுக்கு பாஜகவும் தயாரா தான் இருந்தாங்க. நீங்க அது கடைசி வரைக்குமான ஃபீலர்ஸ் வந்து மோடி மாதிரியான பெரிய ஆட்களும் வந்து விட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. அதை அவங்க தட்டி கழிச்சாங்கன்றது உண்மை. அந்த தட்டி கழிச்சது வந்து திரும்ப சொல்றது தமிழ்நாட்டு நலன் கருதியோ அதிமுக நலன் கருதியோ கிடையாது, எனக்கு ஆகாதவன் அப்படின்ற நலன் கருதி. இப்ப என்னன்னா இந்த 2 இதனோட ஆஃப்டர் மேத்துக்கு போவோம். இது இதோடைய போஸ்ட்மார்ட்டம் விட்டுறலாம். என்னென்ன அட்வான்டேஜ் ஒரு ஸ்வோட் போடுறோன்னு வைங்க, இந்த இவங்க அமைஞ்சிட்டாங்க, ஒத்து வராதுங்க, இந்த கூட்டணி பிடிக்கலைங்க, இந்த பிரச்சனை இருக்குங்க, இவங்களுக்கு இதெல்லாம் சரி வரலங்க, இதெல்லாம் தாண்டி இதுதான் கூட்டணின்னு வச்சுக்கோங்க. இதை அக்காம்ப்ளிஷ் பண்ண போற அல்லது இதற்கு கிடைக்க போற பிளஸ் அண்ட் மைனஸஸ் நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன். ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே இருந்தது. என்னன்னா, ஒருவேளை அண்ணாமலை பாஜக இருந்திருந்தா, எடப்பாடி அதிமுக இருந்திருக்காங்க, இந்த கூட்டணி அமைஞ்சிருக்குன்னா அது வந்து ஒரு கொங்கு வெள்ளாள கவுண்டர் கூட்டணியா தான் வெளியில தெரிஞ்சிருக்கும். அதிமுக தொடர்ந்து வந்து முக்குளத்தோரை புறக்கணிச்சிட்டாங்க. சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இவங்க எல்லாரையும் புறக்கணிச்சிட்டாங்க. கீ போஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் திமுகவில் வந்து ஒரு துணை பொதுச் செயலாளராக வந்து திருச்சி சிவான்ற ஒரு முக்குளத்தோருக்கு பதவி கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இவங்களை ஒட்டுமொத்தமாக வந்து புறக்கணிச்சிட்டாங்கன்றது வந்து ரொம்ப பெரிய காலா போயிருக்கும். அப்போ இதை பேலன்ஸ் பண்றதுக்கு வந்து இவரை விட்டா வேற யார் இருக்கா? இந்த பஞ்சாயத்து பாஜகவுக்கு ஆப்ஷன் யாரு? இப்போ எடப்பாடி வேண்டாம்னா ஓபிஎஸ் ஆக்க போறதில்ல.
செங்கோட்டையன் மேல மாத்திரம் செங்கோட்டையன் மேலே இதே அந்த கொங்கு வேளாள கவுண்டர் கூட்டணி அப்படின்றது வரும். மாற்றுவதற்கு ஏற்கனவே பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய அல்லது ஏதோ ஒரு வகையில இவருடைய வளர்ச்சி இல்லை இவருடைய அந்த வார் ரூமுடைய பலம் வந்து ஏதோ ஒரு வகையில பாஜக டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தது அண்ணாமலையோட. அவரை அதாவது தமிழ்நாட்டு பாஜகவோட அண்ணாமலையோட வளர்ச்சி கண்டிப்பாக தேசிய பாஜக கண்டிப்பாக டிஸ்டர்ப்னா இவர் ரொம்ப நல்லது பண்ணிட்டாரு, பாஜகவுடைய கொள்கைகளை வந்து தாண்டி ஒரு திராவிட கொள்கைகளை அமல்படுத்திட்டாரு, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு வகையில வந்து டீபிராமினைசேஷன் ஆஃப் பாஜக அண்ணாமலை மூலமா நடந்திருக்கு. இது வந்து டே ஒன்ல இருந்து எஸ்வி சேகர் அண்ணாமலை ஒரு நல்ல நாள்ல அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாத்தினா அது ஒரு பெரிய ரெவல்ட்டா மாறிடும்னு கணிச்சிருக்கா பாஜக. ஆமா ஆமா, அது தேவையில்லாத எனக்கு கொடுத்துடக்கூடாது. ஆமா, இப்ப அமித்ஷா யார் திட்டிட்டு இருக்க? திமுக திட்டுறாங்களா ட்விட்டர்ல? இல்ல. அதிமுக திட்டுறாங்களா? இல்ல. நியாயமா திட்டணும்ல. எப்படி நீங்க இப்படி பேசலாம் எங்க தலைவரை வச்சுக்கிட்டு? இல்ல அமித்ஷா சப்போர்ட் பண்றா பேசணும்ல. இல்ல திமுக என்ன பண்ணுவாங்க? அட்லீஸ்ட் கோ பேக் அமித்ஷா, கோ பேக் மோடி, கருப்பு ப்ரௌன் ஏதாவது பண்ணுவாங்க. யாருமே எதுவுமே பண்ணல. உண்மையிலே அமித்ஷா திட்டிட்டு இருக்க ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா முழுக்க அண்ணாமலையோட சப்போர்ட்டர்ஸ். இனிமே நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, இப்படி பண்ணுவீர்கள்? அதுல ஒரு ட்வீட் எந்த லெவலுக்கு போகுதுன்னா, முந்தியெல்லாம் நான் ஸ்டாலின் சும்மா சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், உண்மையிலே வந்து தமிழ்நாட்டுக்கு எடுக்கிறது அமித்ஷா தான். எப்படி சரி ஏதோ ஒரு லிஸ்ட் வரப்போகுதுன்னா நமக்கு வர வேண்டிய தொகைகள்லாம் வர்றதில்ல, இல்ல நம்மளுக்கு இந்த டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் கரெக்டா வர்றதில்ல, அதெல்லாம் லிஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தா இல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ணாமலையை அவர் மாத்தி இருக்கிறார். இவ்வளவு தூரம் வந்து ஒரு லீடர் டெவலப் ஆகி வந்ததை வந்து யாராவது மாத்துவாங்களா அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம மோடி அமித்ஷாவை கடிச்சு வைக்கிற ஒரு ட்வீட் நான் இப்பதான் பாக்குறேன். ஸோ அந்த ஒரு இன்டர்னல் ரெபல்லியன் வந்து அவங்களுக்கு தேவையில்லை. இது வந்து என்ன ஆகுதுன்னா, அண்ணாமலை ஸ்ட்ராங்கா இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டுல போய் நீ பாஜக வளர்க்க சொன்னா நீ உன்னைய வளர்த்திருக்க போலயே அப்படின்னு சொல்லியே அண்ணாமலை மாத்தின மாதிரி இருக்குல்ல. ஆமா, இப்படின்னா ஒரு ஒரு தள்ளுவண்டி கடை போடுறீங்க, ரொம்ப ஒரு வறிய மாநிலத்தில் ஒரு இடத்துல போய் நீங்க தள்ளுவண்டி கடை போடுறீங்க, சேல்ஸ் பிச்சுன்னு ஓடி இருக்கணும், சேல்ஸ் பிச்சுன்னு போகல, நீங்க போய் பாத்தீங்கன்னா கடை போட்ட ஆள் வந்து 4 சுத்து பெருத்திருக்காரு. அப்போ என்ன ஆகணும்? ஓ இவர் நல்லா இருக்காரு, கடை நல்லா இல்லையா அப்படின்ற ஒரு பக்குன்னு வரும் இல்லையா? அந்த ஒரு பக்கு ஃபீலிங் வந்து தான் மாத்திருக்காங்க. சரி ஏதோ ஒரு வகையில மாத்திட்டாங்களே. இவங்களுக்கு மாத்தின ஆள் யாருன்னா 8 வருஷம் உங்களோட டிராவல் பண்ணியிருக்காரு. இன்னொன்னு, அதிமுகவிலிருந்து ஒரு ஒரு ரெப்யூட்டடான ஒரு தலைவராக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்த பெரிய சண்டை சச்சரவுலாம் வரல. கட்சியை உடச்சிட்டு போறேன், நான் மாவட்ட செயலாளர் கூட்டு போறேன், அதெல்லாம் பண்ணதில்லை. இங்கேயும் வந்து நான் அண்ணாமலையை நான் ரீப்ளேஸ் பண்ணி காட்டுகிறேன், நான் ஆனந்த நையாச்சாமி விட மாட்டேன், இந்த மாதிரியான எந்த ரிவோல்ட்டும் பண்ணல. அண்ணன் தம்பி தங்கை அப்படின்னு அந்த தமிழிசை ஸ்டாலின் வந்து ஒரு இது என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு சீரியல் நடத்துவாங்க. அதற்கு நிகரான சீரியல் வந்து தமிழிசை நீங்க கொஞ்சம் இருங்கமான்ட்டு அண்ணன் அவர்கள் இவர்கள் ஸ்டாலின் திமுக இவங்க எல்லார்ட்டையும் அண்ணன் சொல்ற அளவுக்கான ஒரு கேலிபர் இருக்கிற ஒரு ஆளை போட்டாங்க. எடப்பாடியை சித்தப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்த சீமான் என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு? மாமான்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவங்கள திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு தீவிரமான ஒரு ஆள் வந்து தன்னை சித்தப்பான்னு கூப்பிடுறத வந்து எடப்பாடி எப்படி விரும்பினாரோ இவர் மாமான்னு கூப்பிட விரும்புற அளவுக்கு நாம் தமிழர், திமுக, அப்புறம் நம்ம அண்ணே நயினாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்குளத்தோர் வந்து இந்த கூட்டணிக்கு பிளஸ். இது ஓட்டா மாறுமான்னு கேட்டா இல்லை. ஆனால் இவங்க வந்து இந்த அதிமுகன்றது வந்து ஒட்டுமொத்தமா முக்குளத்தோரை புறக்கணிக்கிறதுன்றது வந்து பாஜக மூலியமா தான் வந்து நிவர்த்தி அடைஞ்சிருக்கணும் பொழுது ஒரு சர்டன் செக்ஷன் ஆஃப் முக்குளத்தோர் வந்து எங்களுக்கு திமுக விட்டா வேற இடம் இல்லைன்றதுக்கு பதிலாக இங்கேயும் நமக்கான ஸ்பேஸ் இருக்குன்றதை வந்து உருவாக்கி இருக்கிறது இந்த கூட்டணியோட ஒரு பிளஸ்ஸா நான் பாக்குறேன். வேற ஏதாவது கண்ணுக்கு தெரியுதா நெல்சன்? இல்ல பிளஸ் வந்து எனக்கு இதுல நிறைய நெகட்டிவ் தான் தெரியுது. நான் மைனஸ்க்கு வரும், எல்லாத்துக்கும் வரும். கூட்டணி ஆட்சின்னது தமிழகத்துக்கான குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவாக்கப்படும், அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல நீங்க சொன்னதுல வந்து எடப்பாடி டிடிவியும் சசிகலாவையும் தள்ளி வைப்பாருங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒருவேளை வந்து சசிகலாவுக்கு ஒரு கோரிக்கை வச்சு சசிகலா ஒருங்கிணைந்த அதிமுக நம்ம திமுக வீழ்த்துவோம், கண்கள் பணித்தது இதயம் இணைந்ததுன்னு ஏதாவது ஒரு டைலாக் சொல்லி சசிகலா அதிமுக பாஜக கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்யக்கூடும். ஒன்று. ரெண்டாவது, டிடிவியை வந்து அமமுக ஒரு தனிப்பட்ட கட்சியாகவே கருதி இப்போ திராவிட கொள்கைகளுக்கு திமுக அதிமுக இருக்கிற மாதிரி அண்ணா திராவிட கொள்கைகளுக்கு அதிமுகவும் அமமுகவும் இருந்துட்டு போகலாம். அதனால அமமுகவை ஒரு கட்சியாக அங்கீகரிச்சு அவங்களுக்கு தொகுதிகளை கொடுத்து உள்ள வச்சுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு, பாஜக கூட்டணிக்கு கொடுத்து பாஜக வச்சுக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா அது அந்த ஓபிஎஸ் தன்னோட கட்சியில பொதுச் செயலாளர் பதவியை கேள்விக்குள்ளாக்கிய ஓபிஎஸ்ஐ தவிர
மீதி எல்லாவற்றையும் ஏதாவது ஒரு வகையில தேர்தல் நெருங்க அக்கமடேட் பண்ணிக்குவார் எடப்பாடின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுல வந்து பெரிய குளறுபடிகள் இருக்கும்னு நான் எனக்கு தோணலை. ஆனா இவங்களுக்கு எப்படி சீட்டு பிரிச்சு கொடுக்க போறாரு அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணியில வந்து 2 ஆன்டி இன்கம்பன்சி தமிழ்நாட்டில் இருக்கு. ஒன்று திமுகவோட ஆன்டி இன்கம்பன்சி, இன்னொன்று பிஜேபியோட ஆன்டி. இதுல எது உங்களுக்கு பெருசா தெரியுது அப்படிங்கிறத விட எது தமிழ்நாட்டுக்கு முக்கியம்னு ஒன்று இருக்கு. இப்போ ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக ஆன்டி இன்கம்பன்சியை அதிமுக வந்து மாற்ற முடியுமாங்கிறது 2வது கேள்வி. ஆனா அதிமுக வந்து மாற்றணும்னு உறுதி கொடுக்க முடியும். பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சியை யார் வந்து மாற்ற முடியும்? பாஜகவாலே முடியாது. இப்ப தமிழ்நாட்டுக்கு திமுக ஒரு திமுகவோட சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஸ்டாலின் இல்ல நாளைக்கு எடப்பாடி வந்துட்டாருன்னா சரி பண்ண முடியுமானா முடியும். ஆனா தமிழ்நாடுன்னு இந்தியாவுக்குள்ள இருக்க ஒரு ஒருங்கிணைந்த பகுதிக்கு பிஜேபி ஏற்படுத்திட்டு இருக்கிற டேமேஜுக்கு அதை திரும்ப வந்து நீங்க அதை ரிவர்ஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கான மோசமான டேமேஜை அவங்க உருவாக்கிட்டாங்க. இந்த எல்லா மோசமான டேமேஜுக்கும் ஏன் அதிமுக பழிவாங்க போகுது, பழிவாங்கப்பட போகுதுங்கிறதுக்கான காரணம் எனக்கு தெரியல. பலிகடாக்க போறாங்க. இல்ல பலிகடான்னு சொல்லிட முடியாது. ஏன்னா பலிகடானா நீங்க பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. இவங்க பேசணும்ல, நிர்பந்தம் இல்ல. நீங்க சப்போர்ட் பண்ணியாங்கல்ல. நாளைக்கு என்ன சொல்லி அமித்ஷாக்கு ஓட்டு கேட்பார், என்ன சொல்லி பாஜக ஓட்டு கேட்பார் எடப்பாடி? இன்னும் 1 வருஷம் இருக்கு ஜெகதீஷ். இப்படி பார்த்துக்கோமே, இந்த ஏப்ரல்ல இருந்து அடுத்த ஏப்ரல், இந்த 1 வருஷத்துக்குள்ள நமக்கு இப்ப கவர்னர் ரவியை மாத்தி ஒருத்தர் போட்டாலும் அவர் ஹிந்தி பேச போறாரு. இந்தியும் ஒன்று எடுத்துட்டு வர போறாங்க, முஸ்லீம் ஒன்று எடுத்துட்டு வர போறாங்க. பாஜக தனது அடிப்படை சித்தாந்தங்கள்ல இருந்து எங்கேயுமே அதிமுக எடப்பாடி வந்துட்டாரு, நம்ம உடனே செக்யூலரா மாறிடும்னு அமித்ஷா நினைக்க போறாரா? இல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பொன்னையன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, திருடன் திருந்த மாட்டானான்னு கேட்டிருக்காரு. இந்த டேர்மே சொல்றாருங்க, திருடன் திருந்த மாட்டாங்களா, நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா? அப்ப பாஜக திருடன் அவங்களே சொல்றாங்க. இப்போ என்னன்னா திருந்துறாங்கன்னு கூட வச்சுக்குவோம், அவங்க திருடனா இல்லையான்றது நமக்கு தெரியாது, பொன்னையனை தான் கேட்கணும். ஆனா திருடன் திருந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களான்னா, பாஜக திருட்டு கட்சி அப்படின்னு திமுக சொல்றதுக்கு முன்னாடி இப்ப யார் போய் மக்கள்கிட்ட சொல்றா? அதிமுக. அது ஒரு சீனியர் லீடர் சொல்றாரு, யாரோ புதுசா இல்ல, திடீர்னு ஒரு 2K கிட் அதிமுக யாருமே போய் வந்து இந்த டோன் சொல்ல. ஆனா சொல்றது யாருன்னா ரொம்ப ஒரு சீனியர் கேடர்ல இருக்கக்கூடிய ஒரு லீடர் வந்து இது சொல்றாரு. இந்த ஒரு மைனஸை வந்து நான் பாக்குறேன். இவங்க போய் இப்ப வந்து வேற வழி கிடையாது. திமுக என்ன சொல்லி ஓட்டு கேட்கும்ன்றீங்க? பாஜக டிபெண்ட் பண்ண முடியாது, பாஜக ஆதரிக்க முடியாது. கணவனை வந்து எந்த இடத்துலயும் பொண்ணுங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? வேற வழியே இருக்காது. இல்ல அவர் ரொம்ப நல்லவர், குடிச்சா மட்டும் கொஞ்சம் அடிப்பாப்ல, மத்தபடி நீ ஒண்ணும் பண்ண மாட்டாருன்னு ரோட்டுல நாயடி பேடி வாங்கிட்டு இருக்கோம் ஒரு லேடி. நமக்கு வந்து ரொம்ப தாங்காம என்ன பண்ணுவோம், இல்லைங்க இந்த மாதிரி நீங்க பண்றது தப்பு, அடிக்க கூடாது, யாருப்பான்னு சொல்லி யாரா போய் அவங்க மேல கையை அவங்க போவாங்க. அப்ப என்ன பண்ண லேடி, என் வீட்டுக்காரி நீ எப்ப வேணும் அடிப்பாரு, அதை கேட்க நீ யாரு அப்படின்றது. இல்லைன்னா இந்த என்ன படம் சேதுபதியா, அதுல வந்து ரம்யா நம்பேசன் சொல்லுவாங்க, இன்னைக்கு என்ன அடிப்பாரு வெட்டுவார், சாயங்காலம் வந்தா எனக்கு கொஞ்சம் அதுக்கு நான் இங்க ரெடியா இருக்கணும். என்னப்பா இது இவ்வளவு சப்மிசிவாப்பா இருப்பீங்க, இப்படியா இருப்பீங்க அப்படின்ட்டு அந்த அளவு ஒரு சப்மிசிவா நீங்க போயிட்டீங்களே அப்படின்ற ஒரு பார்வையும் வந்து கண்டிப்பா இருக்கு. இப்ப என்னன்னா இன்னொரு நிர்பந்தம், இன்னொரு மைனஸ் இல்ல இன்னொரு கசப்பு உணர்வுன்னு சொல்றதை விட ஒரு அசௌகரியத்தை வந்து அதிமுக உருவாக்கிருச்சு. பாஜக அதிமுக கூட்டணி ஆயிருச்சு. இப்போ வந்து ஒரு திரிசங்கு மனநிலையில அல்லது வேற எங்கேயா போகலான்னு மனநிலை இருக்க ஒரு கட்சியுமே போய் இங்க போக முடியாது. இப்போ என்ன பண்றாங்க, திமுக எனக்கு பிடிக்கலையா, அதிமுக போக முடியாது, யாராலும் எதுவும் பண்ண முடியாது, நகர முடியாது. இப்போ வேற வழியே எல்லாம் இவங்க விஜய் கிட்ட இவங்களை தள்ளுறாங்க. சோ இந்த விவகாரத்தால அட்வான்டேஜ் விஜய் ஒன்னா, திமுகவுக்கு என்ன அட்வான்டேஜ்னு சொல்றேன். இவங்க வந்து பாஜக போயிருச்சு, அதிமுக பாஜக கூட்டு இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து கம்யூனிஸ்டுகளோ திருமாவளவனோ காங்கிரஸோ என்ன எங்களுக்கு இத்தனை தொகுதி தான் வேணும் அப்படின்னு கராரா என்ன பண்ண முடியும்? விசிகாவுக்கு ஒரு வரலாறு இருக்கு. எங்களுக்கு சீட்டு வந்து கரெக்டா எக்ஸ்ட்ராவா கொடுக்கலன்னா கலைஞரோட உருவ பொம்மையே அறிவாலயத்து உள்ளாரே எரிக்கிற அளவுக்கான ஒரு சிச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ போய் என்னவா பண்ண முடியுமா? முடியாது. கராரா கேட்க முடியுமா? முடியாது. அவர் எல்லாம் சொல்றாரு, நாங்கள் கூட இருந்தோம், எங்களை தனியாக பிரிக்க முயற்சி பண்ண, அதை உணர்ந்திருக்கிறார். திரும்ப எங்களை நிறைய முயற்சி பண்ணி பார்த்தாங்க, இந்த கூட்டணி நிதமன் பார்த்தோம், அழிஞ்சிருவாங்கன்னு பார்த்தாங்க, ஆனால் நாங்கள் திடமாக கூடவே நின்னோம். என்ன சொன்னாலும் எங்களுக்கு இவ்வளோ வேணும், இல்லைன்னா எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்ல முடியாத இடத்துல வந்து இவங்களோட கூட்டணி கட்சியில போட்ட வகையில அட்வான்டேஜ் திமுகவுக்கு இதுதானே வேணும். நீங்க வந்து ஒரு மேல ரைடு நடந்துட்டு இருக்கும்போது இங்க காங்கிரஸ் உட்காந்து மிரட்டி 50-60 சீட்டு வாங்கிட்டு போற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து அடுத்த 10 வருஷத்துல வந்து 50 சீட்டு தான் மொத்தமாவே வெளில கொடுக்க முடியும், முழுசுலையும் நாங்க தான் நிக்க போறோம் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்கோப்பை வந்து எடப்பாடி டிஎம்கே கொடுத்திருக்காரு. இது வந்து டிஎம்கேக்கான பிளஸ். ஸோ விஜய்க்கு வந்து
புது கூட்டணி அவங்கள்ட்ட ஒரு குறைபாடு இருக்கு. என்ன, தலைவர்கள் புதுசா வந்து சேரல, பெரிய ஆட்கள் யாரும் வரல, ஸ்டால்வார்ட் வரல. எடுத்த ஆரம்பமே விசிகாவோட ஒரு முட்டல் முதல்ல தான் ஆரம்பிச்சிருக்கு. 4-5 பேர் பார்ப்பாங்க, போவாங்க, வருவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையா போயிட்டு இருந்ததுல வந்து அவங்களுக்கான ஒரு வசந்த காலத்தை வந்து எடப்பாடி துவங்கி இருக்கிறார். அப்போ திமுகட்டேருந்து யாரும் போக மாட்டாங்க. அதையும் மீறி போனா விஜய் கிட்ட தான் போவாங்கன்ற ஒரு மார்க்கெட்டை வந்து எடப்பாடி உருவாக்கிட்டாருன்னு சொல்லணும். இது வந்து இந்த செய்தியோட தொடர்புடைய ஒரு ஆஃப்டர் மேத் நியூஸாக நான் பார்க்குறேன். இன்னொன்று, ஏறக்குறைய 2021 திமுக கூட்டணி தாங்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் பெரிய லெவலில் மாற்றம் இருக்கும்னு எனக்கு தெரியல. அநேகமாக மக்கள் நீதி மையத்துக்கு புதுசாக ஆட் ஆவாங்க. ஒருவேளை பிரேமலதாவை பிஜேபி ஏடிஎம்கே பிஜேபியில் அடாப்ட் பண்ண முடியலை அப்படின்னா அவங்களும் திமுகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஜிக்கலி மக்கள் நீதி மையம், தேமுதிக இந்த ரெண்டில் ஒரு கட்சியோ அல்லது 2 கட்சியும் திமுக கூடுதலாக வந்து சேர்ந்தாலும் திமுகவினுடைய தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் எங்கே பிரச்சனை வரும்னா அதிமுகவுக்கு வர்றதுக்கு எல்லா விதமான வாய்ப்பும் இருக்குது. 2021 தேர்தலில் இருந்த மாதிரியான ஒரு கால்குலேஷனுக்கு அதிமுகவும் உடன்பட முடியாது, பாஜகவும் உடன்பட முடியாது, பாமகவும் உடன்பட மறுக்கும், தேமுதிகவும் உடன்பட மறுக்கும். இது வந்து ஒரு சிக்கலான ஒன்று. எப்படி பார்த்தாலும் தேர்தல் நெருங்குகிற போது தொகுதி பங்கீட்டில் மிகப்பெரிய கசப்புணர்வை அதிமுக கூட்டணி சந்திக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் உண்டு. இன்னொன்று, நீங்கள் ஒரு தென் மாவட்டங்களில் இவங்க எதிர்பார்க்குற வெற்றி இந்த கூட்டணி மூலமாக கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை. இவர் வந்து தலைவர்களில் வந்து அண்ணாமலையும் எடப்பாடியும் நிற்கும் போது கொங்கு வேளாள கவுண்டர்களாக இருக்கும். இப்போ நயினார் மாற்றி நிற்கிறதன் மூலமாக முக்குளத்தோர் பிரதிநிதியை பாஜக கூட்டணி சரி செஞ்சிருச்சுங்கிற மாதிரியான நரேஷனை நயினாரால அவருடைய தொகுதியில் உருவாக்க முடியும். திருநெல்வேலியில் பண்ண முடியும். ஆனா தென் மாவட்டங்கள் முழுக்க அதை எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. உள்ள வர்ற வரைக்கும் அந்த கேப் அப்படியே தான் இருக்கு. ஒரு சப்போர்ட் இருக்குங்க, சரத்குமார் சப்போர்ட், ராதிகா சப்போர்ட், இதெல்லாம் இருந்துச்சு. இது எல்லாமே இருக்கும்னு சொல்றேன் நான். நீங்க சொல்றது வந்து முழுசா ஏத்துக்கிறேன். அட் த சேம் டைம் அது எடுபடாம போயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது என்னன்னா அதிமுகவுக்கு இது அட்வான்டேஜ் ஆக்கல. நான் சொல்றது தென் மாவட்டங்கள்ல அதிமுக எந்த வலிமையாக இருந்துச்சோ அந்த வலிமையை இந்த கூட்டணி திரும்ப ஏற்படுத்தி கொடுக்குமானா, இந்த வலிமை குறைந்ததற்கான காரணம் பாஜக இல்ல. இந்த வலிமை குறைஞ்சதுக்கான காரணம் வேற பிராக்ஷன். அந்த பிராக்ஷனை எந்த வகையிலுமே டச் பண்ணாம எப்படி இந்த வெற்றி அடைவீங்கன்னு நான் கேட்கிறேன். பாஜகவோட திரும்ப இந்த இணைப்புகள், அண்ணனை ஹாஸ்பிட்டல்ல நான் போய் சந்தித்தேன், மனம் அடுத்ததுக்கு வரேன். டிடிவிஎஸ் தச்சு ஓபிஎஸ் கூட மண்ணு சேர்த்துட்டாருன்னு ஓபிஎஸ் பையனை சேர்த்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தொகுதி வேட்பாளர் பட்டியலை எடப்பாடி அறிவிக்கணும். எடப்பாடிக்கு வெஸ்ட்லயோ நார்த்லயோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சவுத்தில் அவர் அறிவிக்க போற ஒவ்வொரு வேட்பாளரும் யார் பக்கம் நிற்பாங்க, யாரோட வேட்பாளராக இருப்பாங்க, போடுற வேட்பாளருக்கான எது நெகட்டிவ் ஓட்ஸ் இன்னும் பயங்கரமா இருக்கும். நீங்க குறைந்தபட்சமா தென் மாவட்டங்களில் நீங்க தனியா நின்னா கூட ஓட்டை பிரிக்கலாம். ஒன்னா சேர்ந்து நிக்க போறோம். நீங்க சொல்ற மாதிரி 20% 19% சேர்ந்து அரசியல் 33% ஆகாது ஜெகதீஷ். அப்படி ஆகிற மாதிரி இருந்தா இந்நேரம் திமுக எங்கேயோ போயிருக்கணும். ஏன்னா தேர்தலுக்கு முந்தைய எல்லா ஓட் பர்சன்டேஜையும் கூட்டி பாத்தீங்கன்னா திமுக எல்லா காலத்திலும் ஆட்சிக்கு வர்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்க ஆட்சிக்கு வந்தது இல்லை. அடிப்படையில் 1+1 is never equal to 2 இல்ல. தினகரன் சொல்றாரு, நாங்க என்டிஏன்றது பெரிய சமுத்திரம், நாங்க மோடி தலைமையிலான கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்றாரு. சோ நீங்க சொல்ற மாதிரி எப்படி வந்து நான் எலெக்ஷன் நெருங்குறப்போ எப்படி சரியாகுதுன்னு தெரியல. அப்புறம் இன்னொன்னு, எனக்கு நான் உறுதியா நம்புறேன், மோடியோட ஆன்டி பிஜேபி நரேஷனை வந்து இன்டெலெக்சுவல் தாண்டி அதிமுகவோட கடைக்கோடி கிராமங்கள்ல வந்து யார் வில்லன் அப்படின்னு கொண்டு போய் நிப்பாட்டும் போது அந்த இடத்துல ஸ்டாலினை வில்லனா சித்தரிக்கிறதுக்கான வாய்ப்பை அதிமுக முடிச்சிருச்சு. ஏன்னா இப்போ நீங்க ஒரு ஆளுங்கட்சி, இந்த தேர்தல் 2026 தேர்தல் எதுக்குன்னா ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற தேர்தல். ஸ்டாலின் வேணுமா வேணாமான்னா அவர் யாரே ஒரு ஆளை எதிர்க்கணும்ல. அவர் யாரை எதிர்க்கிறாருன்னா திமுக வெர்சஸ் பாஜக அல்லது தமிழ்நாடு வெர்சஸ் ஒன்றிய அரசுங்கிற போர்ல 2-3 முறை ஸ்டாலின் கை ஓங்கி இருக்கு. நீங்க எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு வில்லனா நிறுத்துற ஸ்டாலின் தமிழ்நாட்டில இருந்து மோடிய வில்லனா காமிச்சு 3 ஃபேஸ்ல ஜெயிச்சிருக்காரு. அடிப்படையில் இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வில்லனா ஸ்டாலினை காமிச்சிட்டு ஸ்டாலின் வில்லனா கை காமிக்கிற மோடி அமித்ஷாவை கொண்டு போய் பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்க. ஸோ இப்போ இங்கே ஹீரோ வில்லன் நெகோசியேஷன்லேயே திமுக 5 வருஷம் ஆண்டுருச்சு, உங்க ஆட்சியே மோசம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பேசணும். அவர் பேசுறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் பாஜக மோசம்னு ஒரு ஆளுங்கட்சிக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஒரு 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு எடுத்து திமுக தேர்தலை சந்திக்கிற போது இந்த 5 வருஷத்துல எங்க ஆட்சி ஏன் திரும்ப மோசமா இருந்துச்சு, மெட்ரோவுக்கு நீ காசு கொடுக்கல,
ஃப்ளட்டுக்கு நீ காசு கொடுக்கல, டிசாஸ்டருக்கு நீ காசு கொடுக்கல, இதெல்லாம் காசு கொடுக்க வேண்டிய எல்லாரையும் உன் பக்கத்துல உட்கார வச்சுட்டு என்ன கேட்கறியேன்னு பால தூக்கி எடப்பாடி பக்கம் தள்ளுறதுக்கான ஒரு வாய்ப்பு எடப்பாடி உருவாக்கி 2021 போன்ற ஒரு அலைன்ஸ் அது இருக்காது, அந்த அளவுக்கு மெரிச்சும் இருக்காது, அந்த அளவுக்கு அது ரிசல்ட்டையும் கொடுக்காது. 2021 உங்களுக்கு பெரிய சிக்கல் என்னன்னா, நீங்க 2 பேரும் கூட்டணியிலே இருந்தீங்க, அதிமுக பாஜக கூட்டணியிலே இருந்தீங்க. நேரடியா இல்லைன்னா கூட எடப்பாடி முதலமைச்சரா ஆட்சி நகர்த்தி முடிக்கிறதுக்கான எல்லா ஆசீர்வாதமும் மேல இருந்து இருந்தது. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தே அந்த 2020 இன்னும் சொல்ல போனா 2021 தான் அதிமுக பாஜக கூட்டணி அதிகபட்சமாக வாங்கி இருக்கிற பெரிய வெற்றி சதவீதமாக இருக்கும்னு நான் சொல்றேன். 26ல அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இல்ல, அதுக்கப்புறம் பாஜகவுக்கு தனித்த கனவுகள் வந்துருச்சு அண்ணாமலை மூலமா. நீங்க ஒரு அண்ணாமலை மூலமா சீரியஸான பாஜக இந்துத்துவ கனவை கண்ட ஒருத்தனுக்கு நயினா நாகேந்திரன் எடப்பாடியோட கூட்டணிங்கிறது வந்து ஒரு டோன் டவுன் தானே, அது எப்படி ஒத்துக்க முடியும்? இன்னொன்னுங்க, என்னன்னாலும் ஒரு கோர் பாஜகன்னு வைங்க, என்னப்பா நாம என்ன முடிவு எடுக்கணும்ன்றதையும் ஒரு எக்ஸ் அதிமுக காரர் சொல்றாரு, அதிமுக என்ன முடிவு எடுக்கணும் அதிமுக சொல்றாங்க. பாஜகவுடைய அந்த இன்கிரைண்டான வேற கட்சியில இல்லாமல் நேரடியா இருந்த அந்த பாஜக ஆளு எங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பெருசா ஷாக்காவுக்கு பாஜக அதிமுக கூட்டணியில இருந்து ஒரு 60 தொகுதிகளை நயினா நாகேந்திரன் பாஜகவுக்கு வாங்கிட்டு வந்தாருன்னா அவர் பாஜக தலைவர். 60 தொகுதி கீழே அவர் ஒரு தொகுதி குறைஞ்சாலும் அவர் முன்னாள் அதிமுக தலைவர் தான் நான் சொல்ல முடியும். அடிப்படையில இப்படி ஒரு சந்தேகம் ஒரு பாஜக தொண்டனுக்கும் நிர்வாகிக்கும் வந்தா நீங்க என்ன இப்ப என்ன போன எலெக்ஷன்ல என்ன நடந்தது? ஒரு நயினாரோட தொகுதிக்கு ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் நயினாருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தொகுதி மாத்தினாங்க இல்லையா? சரி வேண்டாம், அவரை பாவம் பகச்சிக்க வேணாம் சீனியர்னு சொல்லிட்டு ஒரு நேசக்கரத்தை வந்து அப்பவே வந்து எடப்பாடி நீட்டி வச்சிருந்தார். அந்த ஒரு சிங்க் எல்லாம் இருக்கு. இப்ப என்னன்னா இவருக்கு பதிலாக இவரா அப்படின்னு சொல்லிட்டு சீசருடைய மனைவி வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவங்களாக இருக்கணும்ன்ற மாதிரி திரும்ப திரும்ப வந்து ஒரு நெருப்புல நடந்து காட்டுற பரிசோதனையை வந்து ஒரு ஒரு பாஜக தொண்டன் நயினாருக்கு வச்சு கொண்டே இருக்க போகிறான். நீங்க காட்டாம கொடுக்க மாட்டீங்க. எங்க அண்ணா அண்ணாமலை இருந்தா எப்படி கொடுத்துருப்பாரு தெரியுமா? நீங்க என்ன கொடுத்துருப்பீங்க? எப்படி இருந்தது இந்த கட்சி தெரியுமா? இன்னும் சொல்ல போனா அப்படி இருந்த ஒரு கட்சியை நீங்க இப்படி ஆக்கிட்டீங்களேன்னு திமுக கூட போய் நிக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட தொண்டர்கள். இது வந்து ஒரு நயினாருக்கும் அந்த விதமான ஒரு ஹீட் வரதான் போகுது. இன்னொன்னு ஒரு ரிஃப்ட் இருந்தது இல்லையா, விஜயும் சீமானும் இனிமே சேர மாட்டாங்க அப்படின்ற ஒரு ரிஃப்ட் இருந்தது. அந்த ரிஃப்ட் வந்து மங்கி போற திமுக ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதிமுக வந்து அலைன் ஆயிட்டாங்க. விஜயோட அறிக்கையிலேயே அவர் என்ன சொல்றாருன்னா 3 பேரும் பார்ட்னர்ஸ். இது வரைக்கும் ஒரு நூதனமான ஒரு அறிக்கையோ இந்த மாதிரி திமுக பாஜக எப்படின்னே எனக்கு அது புரியல. சம்பந்தமே இல்லாம ஏதாவது வந்துன்னா நாளைக்கு வேற ஏதாவது வந்தா கூட இந்த மாதிரி தான் வருமா? சரி, ஒரு அதை விவாதத்துக்கு இன்னொரு நாளைக்கு. பட் என்ன சொல்றாரு, இவங்க வந்து தொழில் முறையில பாஜக அண்ட் திமுக கூட்டணியில இருக்காங்க, எலக்டோரலி அதிமுக அண்ட் பாஜக இருக்காங்க. இவங்க 3 பேரையும் நம்ம காலி பண்றோம்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு வகையில வந்து திரும்ப தாவேகா நாம் தமிழர் இந்த ஒரு அலைன்மெண்ட் நடப்பதற்கான வாய்ப்பை வந்து எடப்பாடி உருவாக்கி விட்டுட்டாரு, ஏற்படுத்திருக்கு. ஆமா, ஆனா இந்த கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் அந்த விஜயோட வந்து இமேஜ் அப்படியே டோட்டலா சரிஞ்ச மாதிரியோ சரிஞ்சது. முன்னாடி வந்து ஒரு ஆல்டர்னேட் பவரா இருந்தாங்க. இல்ல இது ரொம்ப ஈஸி ஆக்கிருக்குங்க. இப்போ என்னன்னா எல்லாரும் என்ன சொல்லிருப்பாங்க, இப்போ ஒரு பேச்சுக்கு உங்க கேள்விக்கே வருவோம், அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்கலன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் விஜய்க்கு என்ன அட்வைஸ் பண்ணிருப்பாங்க, எப்பா நீ இந்த வாட்டி ஜெயிக்க முடியாது, அதிமுக கூட போயிருக்கலாம்ல, நீங்க அதிமுக கூட போயிருக்கலாம்ல. அதாவது நீங்க ஏன் திமுக ஓடு போகல அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் 2016 கார்னர் பண்ண மாதிரியே விஜய கார்னர் பண்ணிருப்பாங்க. அது ஒரு ஸ்டேச்சர் இல்லை. நாம் தமிழர்ல வந்து ஏன் அவங்க தோத்தாலும் டெபாசிட் போனாலும் நீங்க என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் யாரும் அவர்கிட்ட சண்டை போட மாட்டேங்கிறாங்க, பத்திரிகையாளர் முதல் கொண்டு மக்கள் ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? ஏதாவது ஒரு பொதுநல மனு போயிருக்கா நாம் தமிழர்ல இருந்து? உங்களுக்கு தெரிஞ்சதா போயிருக்கா? போல. ஏன் அது கேட்கலன்னா இவர் தான் சீரிய முறையில் திமுகவையும் அதிமுகவையும் எதிர்க்கக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு பிம்பம் அவருக்கு கிடைக்குது இல்லையா? இப்ப என்ன இருக்கும், அசுர பலத்தோடு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய திமுக, மிருக பலத்தோடு அசுர பலத்தோடு இருக்கக்கூடிய பாஜக, இருவரையும் வந்து பயங்கரமா வந்து டான் டட அந்த மாதிரி வந்து திறந்து அண்ணா வெளியே வந்து எதிர்த்துட்டாரு அப்படின்ற ஒரு பெரிய மைலேஜை விஜயே கஷ்டப்பட்டு இருந்தாலும் கிடைக்காத ஒரு மைலேஜை வந்து விஜய்க்கு வந்து எடப்பாடி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஓட்டு கிடைக்குமா கேக்குறேன். பாஜக பிடிக்கலன்னு நினைக்கிற அதிமுக காரங்க விஜய்க்கு போட போறாங்க. நீங்க வேற என்னங்க சொல்லிங்க? ஒரு திமுக காரர் வந்து பாஜக திமுக கூட்டு வருதுன்னா கணிசமான திமுக காரங்களே நான் எதிராக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இதுக்கு வந்து ஈழப்போர் நிலைப்பாடுகள்ல இருந்து இதுல வந்து நமக்கு ஒரு உதாரணம் இருக்கு. ஆச்சா, 2014
ஒருவேளை நீங்க திரும்ப அவங்களோட கூட்டணி வச்சீங்கன்னா, காங்கிரஸோட கூட்டணி வச்சீங்கன்னா அவ்வளவுதான், நம்மள உள்ள தள்ளிட்டாங்க, ஆட்சி போச்சு, 2Gல காலி பண்ணிட்டாங்க, நீங்கள் வச்சீங்கன்னா நடக்கிறதே வேறன்னு ஒரு பெரிய கொந்தளிப்பான மனநிலையில திமுக தொண்டர்கள் இருக்கும்பொழுதுதான் 2001 இருந்து 2 ஆட்சியில இருந்த அந்த ஒரு ரேப்போவையும் இது பண்ணிக்கிட்டு இனிமேல் எப்பொழுதுமே காங்கிரஸோட கூட்டணி இல்லை, அவங்களோட வைக்கவே மாட்டோம்னு ஸ்டாலின் சொல்றாரு, இதர தலைவர்கள் எல்லாருமே சொல்றாங்க. அது பிரிஞ்சு போனேன் அந்த ஒரு காஷன் இருக்கு இல்லையா. இப்போ இதே தானே தூக்கி ஒரு பாஜக அதிமுக தொண்டன் வைப்பான், அவங்களோட கூட்டணி இல்லை, நீங்க இப்போ போய் சேர்ந்துட்டீங்க, இவங்களை நான் போய் என்னன்னு கொண்டு போய் நான் சேர்ப்பேன், ஒரு ராம்நாடுல போய் நான் என்னன்னு சேர்ப்பேன், ஒரு ராம்நாடுல ஒரு அதிமுக தொண்டன் போய் என்ன பிரச்சாரம் பண்ண முடியும்? ஒரு அதிமுக தொண்டன் போயிட்டு பாபர் மசூதி இடிச்சது சரி அப்படின்னு போயிட்டு ஒரு அதிமுக தொண்டன் ஒரு நாளும் பிரச்சாரம் பண்ண மாட்டேன். பாஜகவை சப்போர்ட் பண்றேன், ஆமா மோடி வாழ்க சொல்லுவாங்கன்னா மோடி வாழ்க சொல்லுவாங்க, அண்ணாமலை வாழ்க சொல்றீங்களா அண்ணாமலை வாழ்க, அமித்ஷா வாழ்க, எடப்பாடி வாழ்க சொல்றதுல அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு அதிமுக தொண்டனாக அறியப்படுற ஒருத்தரை போயிட்டு பாபர் மசூதி இடிச்சது சரிதான், ப்ரோ இந்துத்துவ அரசியல் சரிதான், வக்ஃபு சட்டம் வேணும், சிஏஏ பில் நமக்கு வேண்டும், ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு அதிமுக தொண்டனை நீங்க சொல்ல வைக்க முடியாது. அம்மா வாழ்க சொல்லுவான், புரட்சி தலைவர் நாமம் வாழ்கன்னு சொல்லுவான், செங்கோட்டையன் வாழ்கன்னு சொல்லுவாங்க, அண்ணாமலை தான் ஆளு, ஸ்டாலின்லாம் வேஸ்ட் ஒஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்களே ஒழிய நீங்க ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல வைக்க போறீங்க. ஆளுநர் ரவி மட்டும் கத்தலைங்க, ஆளுநர் ரவி ஜெய் ஸ்ரீராம் மாணவர்களை சொல்ல வைக்கல. இப்ப அமித்ஷா என்ன பண்றாரு, அதிமுக தொண்டர்களையும் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைக்கிறாரு. அந்த மாதிரி சொல்லக்கூடிய தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் கிடையாது நான் நம்புறேன், அப்பார்ட் ஃப்ரம் ட்ரால்ஸ். அப்போ ஏதோ ஒரு சர்டன் பர்சன்டேஜ் அங்கேருந்து மைக்ரேட் ஆகி ஒன்னு திமுக போறாங்க, இல்ல விஜய்கிட்ட போறாங்க. ஆனா விஜயால முதலமைச்சர் கனவை இனியும் காண முடியும். அது ஒரு விவாதமா நம்ம எடுப்போம். அது இதை தொடர்ந்து அவருடைய இதெல்லாம் அது ஒரு தனி ட்ராக், இதன் மூலமா அந்த ஒரு ட்ரெயின் நடக்க போகுதுன்றது உண்மை. திமுக அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் ஏதாவது மேடைகள்ல பேசி திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு ஏதாவது ஒரு சிக்கலை கொண்டு வர்றதுங்கிறது எப்படி நடக்குமோ அதே மாதிரி பாஜக மேல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இன்னும் 1 வருஷம் இருக்கு. மதுரை வரைக்கும் போய் குறைஞ்சபட்சமா கந்தனுக்கு அரோகரா கூட சொல்லாம ஜெய் ஸ்ரீராம் தான் கவர்னரால சொல்ல முடிஞ்சிருக்குன்னா அவங்க அடுத்த 1 வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டுக்கு எதிரான எல்லா முக்கியமான விஷயங்களையும் எடுத்துட்டு வருவாங்க. அதிமுகவை மிகப்பெரிய ஒரு சிக்கலில் வாக்கு சிக்கலில் தள்ளக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் பிஜேபி பண்ணும். அதுக்கான அவங்களோட ஹிஸ்டரி அப்படிதான் இருக்கு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, அதை அவங்க பண்ணுவாங்க. திமுகவை அதை எதிர்கொள்ளும் தான் நான் நினைக்கிறேன். அதிமுக தொண்டனா எதிர்கொள்றதா கஷ்டம். நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு மனப்பொழுக்க கஷ்டங்க. இப்போ நான் ஒரு அதிமுக தொண்டன் வச்சுக்கோங்க, நான் போயிட்டு உதயநிதி ஒழிக, ஸ்டாலின் ஒழிக, குடும்ப அரசியல் 4 வருஷம் என்னென்னவோ பண்ணுவாங்கன்னு பார்த்தா கெடுத்துட்டாங்க, ரோடு சரியில்லை, கரண்ட் இல்லை, இதற்கு ஒரு செவிமடுக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அதுவாம்பா இதுவாம்பா. நீங்க இப்ப போயிட்டு குடும்ப ஆட்சியா, இவர் உதயநிதியோடைய ஆட்சி வந்தா அவ்வளவுதான் குடும்ப ஆட்சி நீங்க சொல்ல முடியுமா? அங்க ஜெய்ஷா உட்காந்துருக்கான், எங்க ஐசிசில அவர் உட்காந்துருக்காப்புல, அமித்ஷாவுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் கிரிக்கெட்ல கொண்டு இருக்கு, அம்பானி இருக்காப்புல, அதானி இருக்காப்புல, நீங்க எல்லாம் ஏங்க ஒரு நன்னிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிமுக தொண்டன் போயிட்டு அதானியெல்லாம் சுமக்கக்கூடிய ஒரு கஷ்டம் வரும் அவன் எதிர்பார்த்திருப்பானா சொல்லுங்க? இல்ல ஒரு ஜெய்ஷாவை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஒரு கொடவாசல் இருக்கக்கூடிய ஒரு அதிமுக தொண்டனுக்கோ, இன்னொரு தேனி ஆண்டிப்பட்டியில எம்ஜிஆர் படுத்து ஜெயித்த அந்த ஊரில் கூட இப்படி ஒரு பாஜகவை சப்போர்ட் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்குமா? கிடையவே கிடையாது. இப்ப என்னன்னா எம்ஜிஆர் முகத்துக்காக ஓட்டு போடுங்கன்னா எனக்கு ஸ்டாலின் பிடிக்கல, எனக்கு கலைஞர் பிடிக்கல, எனக்கு உதயநிதி பிடிக்கலன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் முகத்துக்காக கூட ஓட்டு போடுவாங்க. அண்ணா முகத்துக்கு போடல, எம்ஜிஆர் முகம். இப்ப எம்ஜிஆர் முகத்தையும் தாண்டி அந்த எம்ஜிஆர் முகத்து மேல அமித்ஷா முகத்துக்காக ஓட்டு போடுங்கன்னு சொன்னா யார் போடுவா? சரி, பாஜகவே அதிமுக சுமைன்னா பாஜக வைக்கிற டிமாண்ட்ஸ் எப்படி பாக்குறீங்க? கூட்டணி ஆட்சின்றது, அமைச்சரவையில் பங்குன்றது, இது அவங்க எப்படி எடுத்துப்பாங்க? இது நடக்குமா? எடப்பாடி அதை டீல் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். எடப்பாடியால டீல் பண்ண முடியாத வேற நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. கூட்டணி கட்சிகளை எடப்பாடி நல்லா டீல் பண்ணிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். இது உண்மையிலேயே நிர்பந்தத்தால உருவாக்குன மாதிரி அவரை துப்பாக்கி முனையில மிரட்டி தான் கூட்டணி உருவாக்கியிருக்காங்கன்னு உமா சொல்றது உண்மைதான்னா வேற வழி இல்லை. 134 தொகுதிகளை பாஜக கொடுத்துட்டு 100 தொகுதிகளில் கூட அதிமுக போட்டி போடுவாங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு, நான் அதை மறுக்க மாட்டேன். அடுத்தடுத்து பார்ப்போம். நன்றி. நன்றி. நன்றி ஜெகதீஷ்.